வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் முள்ளங்கி வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம முள்ளங்கியில் பொரியல் வச்சுருப்போம், சாம்பார் வச்சுருப்போம், ஈவன் சட்னி கூட அரைச்சிருப்போம். ஆனால் இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறதால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பேஸ்ட்டை அரைக்கும் பொழுது தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து தான் நல்லா பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்து வைக்கணும். இது இருக்கட்டும், நம்ம முள்ளங்கி எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தேன். அப்புறமா அதை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்க போகிறோம். மசாலா பேஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, முள்ளங்கிலையும் தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப குழப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு அதிகம் போடுற மாதிரி இருக்கும். மாவு அதிகம் போட்டிங்க அப்படின்னா இது டேஸ்ட் நல்லா இருக்காது, அதுக்காக தான். அவ்வளோதான், மசாலா பேஸ்ட் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எனக்கு ஒரு 1/2 கப் போல் கடலை மாவை நல்லா வெறும் வானலில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட நல்லா பொடியாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் கடலை மாவை தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தா தெரியும், அதில் குழகுழப்பு தன்மை நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்து வர வரைக்கும் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப குழகுழப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னது, மசாலா பேஸ்ட்டை அரைக்கும் போதும் சரி, அந்த முள்ளங்கியை நல்லா பிழிஞ்சு எடுக்கும் போதும் சரி, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். நம்ம ஆனால் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம எப்பயுமே சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக எப்பயாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயில் சூடு பண்ணிவிட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஆயிலில் அட்ட டைமில் அப்படியே எல்லாத்தையும் போடாமல் ஒன்று போட்டுட்டு அது உதிர்ந்து வராமல் இல்லை எண்ணெய் இழுக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட அவுட்டர் சைடு எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லா குக்காகி வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நம்ம மாவு போட்டிருக்கோம்ல, அதனால தான். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளாரும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கும். இதை வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவியில் போடுறதெல்லாம் நான் கடலை மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கெச்சப்போ இல்லை க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா பால்ஸையும் பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது எல்லா சைடும் நமக்கு ஈவனாக பொரிஞ்சு வரும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் நெக்ஸ்ட்டு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் நான் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 எடுத்திருக்கேன். அது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம என்ன தான் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து கிரேவி செஞ்சாலும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது
கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் நம்ம க்ரீம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தக்காளி சேர்க்கும் பொழுது அது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரேவிக்கு ரிச்னஸ் கொடுக்கும். வெங்காய பேஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரைக்கும் பொழுது நம்ம எதுவுமே சேர்க்கல, காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை அரைக்கும் பொழுது உங்கள்கிட்ட கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பயே கரம் மசாலா வச்சுருப்பீங்களா செப்பரேட்டாக, பட்டை கிராம்பு எல்லாத்தையும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அதோட ராஸ்மல் எல்லாம் போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, நல்லா ராஸ்மல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கசூரி மேதி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக அதை சேர்த்துக்கணும். அதான் அது உடம்புக்கு நல்லது. இதுவும் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இதுக்கு சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது சாதத்துக்கு சேர்த்துக்கிறீங்க, புலாவ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை அதில் சேர்க்க போகிறோம். உருண்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி இந்த கிரேவியை ஜீரா ரைஸோடு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதால இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதே நீங்கள் சப்பாத்தி பரோட்டா ரொட்டி கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. உருண்டை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. அது ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஜீரா ரைஸ் எப்படி செய்யணுங்கிறத வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்டான முள்ளங்கி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.